சிறுகடிக்க ஆசை சீரியல்ல எப்படியாச்சும் 10 லட்சம் ரூபாவை புரட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக முத்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வண்டி 3 வண்டியையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அது மூலியமா லோன் வாங்கலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து வண்டியெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு 3 வண்டிக்கும் சேர்த்து 6 லட்ச ரூபா தான் தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 10 லட்ச ரூபா தேவைப்படுது, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே மாதிரி தான் இந்த பக்கம் நம்ம ஸ்ருவிதியும் ரவியும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் முத்துவுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்மளால முடிஞ்ச பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஹோட்டலை அடமானம் வச்சு, அதாவது இந்த ஹோட்டலை வச்சு லோன் வாங்க முடியுமா அப்படின்னு அவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா நம்ம மீனா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ராஜினாமா லெட்டரை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இல்லை இல்லை இப்படியெல்லாம் நீ பண்ணாத, உன்னை இதுக்காகவா நாங்கள் ஜெயிக்க வச்சோம், இப்படி பண்ணுனா மறுபடியும் இந்த சிந்தாமணியே வச்சு எங்களெல்லாம் கொடுமைப்படுத்துவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி இந்த முட்டாள் மீனா வந்து ராஜினாமா பண்ணியே தீருவேன் அப்படின்னு லெட்டரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. நம்ம முத்துவும் வந்துடுறாப்புல, முத்துவும் வந்து தடுத்து பார்க்குறாப்புல. ஆனால் மீனா கேட்குறதா இல்லை. அதுக்கப்புறம் என்ன, ஸ்வேதாவும் வந்துடுறாங்க. ஸ்வேதா வரும்பொழுது ஒரு சின்ன பாப்பாவை அழைச்சிக்கிட்டு வராங்க. ஸோ இப்போல்லாம் நான் நல்லா படித்து பாஸ் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக எப்படியோ எல்லாருமே ஒன்று கூடி மீனாவோட ராஜினாமாவை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. இந்த பக்கம் விஜயா போய் நம்ம பார்வதி ஆண்டிக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நடக்கிறதெல்லாம் நினச்சி. ஸோ கண்டிப்பாக நானும் வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க நம்ம விஜயா. அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.